அரிசி 1 கப், தேங்காய் துருவல் 1 கப், வெல்லம் 1 கப், தண்ணி 3 கப், முந்திரி பருப்பு கொஞ்சம், குங்குமப்பூ கொஞ்சம், ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், நெய் 1/4 கப். முதல்ல அரிசி நல்லா களைஞ்சிட்டு 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு கப் தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை கலந்து அது நல்லா கரையிற வரைக்கும் சூடு பண்ணினாலே போதும். தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி நல்லா கலந்ததும் வெல்லம் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா வடிகட்டி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். ஊற வச்சுருக்கிற அரிசியை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். எந்தளவுக்கு நல்லா விழுதாக அரைக்கிறோமோ அந்தளவுக்கு பர்ஃபி நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக. இது மாதிரி நல்லா அரைச்சாச்சு. ஒரு பேனை சூடு பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை கலந்துக்கலாம். அது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற அரிசியுமே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி கிளறணும். அரிசி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே கட்டியாக ஆரம்பிச்சிரும். முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறணும். அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டால் நல்லது, அடி பிடிக்காமல் இருக்கும். இது மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நல்லா கட்டியாக ஆக ஆரம்பிச்சிரும். இது மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும்போது லம்ஸ் எதுவும் வராமல் ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு 5-6 நிமிஷம் கிளறினதுக்கப்புறமே இது மாதிரி நல்லா கெட்டியாகிடுச்சு. இது மாதிரி கெட்டியாக ஆரம்பித்தோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். மறுபடியும் நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கனமான பாத்திரம் இருந்தால் ஒட்டாமல் வரும். இன்னுமே ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். திக்காகும்போது திருப்பியும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டாது. இது மாதிரி எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். மொத்தத்தில் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். 10 நிமிஷமும் நல்லா பொறுமையாக இது மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷமாக இது மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். தேவைப்படும் போது நெய் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா வெந்துருச்சு, நல்லா சுருண்டும் வருது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். அது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே திருப்பி நல்லா ஒன்றா கலந்துக்கணும். தேங்காய் துருவல் அப்படியே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா அரிசி அரைக்கும் போதே தேங்காவையும் சேர்த்தே அரைச்சிக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கிளறினதுக்கப்புறமா மாவு நல்லா சுருண்டு வந்துடும். நெய் தடவின ஒரு பிளேட்டில் இது மாதிரி இந்த மாவை கொட்டி இது மாதிரி பரப்பி வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயே குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்க்கறதுனால வாசமாக இருக்கும். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையுமே இது மேலே ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம்.
தட்டில் கொட்டி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஈஸியாக பீஸ் போட வரும். தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது இன்னும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே கட்டியாகிடும். சாஃப்டாக பர்ஃபி மாதிரி வந்துடும். இப்போ இதை நல்லா பீஸ் போட்டுக்கலாம். அரிசியை அரைச்சி பண்ண பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.